ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட். அது என்னென்னா சர்க்கரை பொங்கல் தான். ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நான் 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதில் 1 கப் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 தண்ணி வாஷ் பண்ணி கீழே ஊற்றிடுங்க. அப்புறம் 3ஆவது தண்ணி கழுவுறப்போ அதை ஒரு கப்பில் ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அதை நம்ம அரிசி வேக வைக்கிறப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ரைஸை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ்வில் குக்கரை வச்சுட்டு அது சூடானதும் அதில் ஒரு 1/2 கப் சிறுபருப்பு எடுத்திருக்கேன். சிறுபருப்பை அதில் போட்டு வறுத்துக்கணும். ரொம்ப டார்க் கலர் ஆகிற வரை வறுக்கணும்னு தேவையில்லை. லேசாக அந்த மணம் வந்தாலே போதும். இப்போ இது கூட வாஷ் பண்ணி வச்சுருக்க ரைஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு கப் அரிசி, ஒரு 1/2 கப்பு பருப்புக்கு 5 கப்பு அளவு தண்ணி வச்சோன்னா கரெக்டாக இருக்கும். நான் இப்போ 3 கப்பு தான் தண்ணி ஊற்றுறேன். இன்னொரு கப்பு ரைஸ் வாஷ் பண்ணி வச்சுருந்த தண்ணி சேர்த்துருக்கேன். இன்னும் 1 கப்பு பால் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து குக்கரில் மூடி போட்டு விசிலுக்கு வச்சுருங்க. ஒரு 5 to 6 விசில் போட்டு எடுத்திங்கன்னா ரைஸ் நல்லா குக் ஆயிரும். இப்போ நம்ம ஜாகரி சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பேனை வச்சு அதில் 1 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட 250 கிராம் நான் ஜாகரி சேர்த்துருக்கேன். ஜாகரி நல்லா மெல்ட் ஆகட்டும். இதுக்குன்னு எதுவும் பதம்லாம் இல்லை. ஜாகரி நல்லா மெல்ட் ஆகி லேசாக இப்படி கொதிச்சாலே போதும். அதை அப்படியே இறக்கி வச்சுருங்க. இப்போ இன்னொரு பேன் அடுப்பில் வச்சு ஹீட் ஆனதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க. கீ சூடானதும் அதில் ஒரு 10 to 15 கேஷ்யூ சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. கேஷ்யூ ஃப்ரை ஆனதும் அதில் ஒரு 10 to 15 ரெய்சின்ஸ் சேர்த்துருக்கேன். அதையும் ஃப்ரை பண்ணி சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ரைஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. பால் சேர்த்திங்கன்னா நல்லா ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஃபுல்லாக தண்ணியும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஸ்பூனை வச்சு இப்படி மேஷ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஜாகரி சிரப் சேர்த்துக்கலாம். அதை இப்படி ஒரு அரிப்பு வச்சு அதில் வடிகட்டி ஊற்றுங்க. ஏன்னா அதில் ஏதாவது தூசி மண் எதுவும் இருந்ததுன்னா அதில் வந்துடும். சிரப் சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 மினிட்ஸ் அப்படி சிம்லேயே போட்டு அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு 7லேருந்து 8 ஏலக்காவை தோல் எடுத்துகிட்டு அந்த சீட்ஸ் மட்டும் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஃப்ரை பண்ணி வச்ச நட்ஸையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், இப்போ பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. என்னோட இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.